இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள். அம்மா சமைக்க போகிறேன் பாருங்கள். வத்த குழம்புக்கு எண்ணெய் தேவையான அளவு நல்லா வத்தை வறுக்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றி வத்த குழம்பு வச்சா தான் பார்க்கையில் டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலை போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். பொரித்து நம்ம பொரித்து தான் எடுத்து வச்சுக்கிட்டு தான் செய்கிறது. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வத்த குழம்பு வச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். வைக்காத பிள்ளைங்க பார்த்து இது போல் செய்யுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் பண்ணுங்கள். வத்தலை பொரித்து ஒரு இது எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் வத்தலை எடுத்து வச்சுக்குவோம் பொரிச்சதை. தேவையான அளவு கடுகு வெந்தயத்தை போட்டாச்சு. நான் ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். பெரிய பல்லாக ஒரு 10 பல் 5-6 பல் எடுத்து போட்டாச்சு. வெட்டி போட்டாச்சு. 10 பல் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கு. அதையும் போடுவோம். நல்லா பொரியட்டும். அதோட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு கிண்டிடுவோம். நல்லா வேகட்டும். புளி ஒரு சொலை புளி ஊற்றணும். புளி சொலையில் புளி 2 சொலை புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அது ஊறிக்கிட்டு இருக்கு. இங்கே மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூளும் சாதா மிளகாத்தூளும் வெங்காய வெள்ளைப்பூரில் போட்டிருக்கோம். தக்காளியை அரைச்சி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். அது தக்காளி எண்ணெய் வட போகிற முடிய அந்த இதில் எண்ணெயில் வேகட்டும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்த பொடி போட்டாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு. அவ்வளவும் எண்ணெயிலேயே தான் வேகணும். எண்ணெயிலே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கரைச்சி வச்ச புளியை சேர்த்தாச்சு. அதில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம கொஞ்சம் வெல்லம், இனிப்பு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குவோம். அப்படியே வத்தி வந்துருச்சு. பற்றியெல்லாம் வத்த குழம்பு ரெடி. இது வத்த குழம்பு ரெடியாகி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்குவோம். பொரிக்கட்டும். என்ன செய்ய போகிறோம்னா சொல்லுங்கள் பார்ப்போம். மிளகாத்தூள், நெத்திலி கருவாடுக்கு போடுறேன். நெத்திலி கருவாடு ஏன்னா சைவத்துக்கு என்னடா நெத்திலின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் சைவ சாப்பாடு செய்யணும், அசைவமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனால நெத்திலி கருவாடு. எங்களுக்கு காணாப்பயிறு துவையல், சுண்ட வத்த குழம்பு. மற்றவங்களுக்கு சாப்பிட்றவங்க கறி இது ஆம்பளை கேட்பாங்கள்ல, அவங்களுக்காண்டி இந்த கருவாடு நெத்திலி கருவாடு. என்னத்தான் வச்சு கொடுத்தாலும் அவருக்கு நான்வெஜ் வேணும். அதனால் அவருக்கு ஒரு நெத்திலி கருவாடு பொரிச்சாச்சு. நெத்திலி பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து காணாப்பறை துவையல் செய்வோம். துவையலுக்கு வேண்டிய ஒரு 50 கிராம் காணாப்பயிரை வறுத்துக்கிறோம். காணாப்பயிரும் சொல்லலாம், கொள்ளுன்னு சொல்லிக்கலாம். கொள்ளு பயிறு, காணாப்பயிறு. நான் கொள்ளுக்கு எள்ளும்பேன். அதனால தான் இப்போ நான் காணாப்பயிறுங்கிறேன். காணாப்பயிரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும்.
நல்லா பொரிஞ்சிடணும். எடுத்து வச்சுட்டு பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, எடுத்துருவோம். நம்ம கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, வறுக்கிறதுக்கு. எண்ணெயை சட்டியில் வச்சு எண்ணெயை ஊற்றி வெள்ளைப்பூடு, உளுந்து ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டு பொரிச்சு அதில் 2 வெள்ளைப்பூடையும் போட்டு அப்படியே போட்டு வதக்கி வரையில் 3 பட்டை மிளகாயை போடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாக்களை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் தேங்காய், இதுக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு சொலை புளிப்பு வேணும்ல, அதுக்காண்டி ஒரு சொலை தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு. தேங்காயும் போட்டு சிலுசிலாக நறுக்கி வச்சுக்கிட்டு அந்த தேங்காயும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டாச்சு. அப்படியே செத்த நேரம் ஆற வச்சு அதை அப்படியே ஆறிக்கிட்டு கீழே இந்த காணாப்பயிரை வந்து பொடி பண்ணி முழுசாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைக்கக்கூடாது, ஏன்னா பயிர் பத்த இதாக இருக்கும். அதனால் பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இதை நம்ம வதக்கி வச்ச பொருள்களை பூரா சேர்த்துக்குங்க. சேர்த்து சட்னி ரெடி. காணாப்பயிர் துவையல் ரெடி ஆயிடுச்சு. சுவையாக சாப்பிடுவோம். நீங்கள் இது போல் செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துவையல் எப்படி இருக்குது பாய் சொல்லுங்கள்.